ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 25வது திருப்பெயர் நாமா ஜிகீஷுகாய நமஹா. வெற்றியை விரும்புபவனுக்கு நமஸ்காரம். இந்த இடத்துல ஆச்சரியமான ஒரு விஷயம். பகவான் எப்போவுமே வெற்றியாக தான் இருக்கார். ஜெயஸ்ரீங்கிறத அவர்கிட்ட எப்போவுமே விளங்குறது. எவராலும் தாக்கப்பட முடியாதவராகவும் யாராலையுமே வெல்லப்பட முடியாது. அவர் யாராவது வெல்ல முடியுமா? அப்படி சாஸ்தா இருக்கிறதுனால அதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே இருக்குது. பகவானுடைய வெற்றிங்கிறது என்ன? இப்போது எல்லோரும் நினைக்கிறோம் ஸ்ரீமத் ராமாயணத்தில் ராவணனை அழிச்சுட்டார், அவர் வெற்றியை அடைஞ்சார் அப்படின்னு நினைக்கிறோம். வைகுண்டத்தில் இருக்கிற சுவாமி ராவணன் ஒருத்தன் வரவே வேண்டாம்னு நினச்சா வரவே போகிறதில்லை. இந்த வெற்றிங்கிறது அவருக்கு எதை வச்சுன்னு கேட்டால், ஒரு ஆத்மா, அவரை சேர்ந்த ஆத்மா அவரை அடைஞ்சுட்டா அப்போது அப்பாடா நாம் வெற்றி அடைந்தோம்னு இருக்கார் அவர். இதை புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு கேட்டாக்கா, ஒருத்தருக்கு 4-5 குழந்தைகள், தீபாவளியோ ஒரு பண்டிகை பருவமோ வந்துடுத்து. இதில் 2 பேரோ 3 பேரோ கூட இருக்கிறதா இருக்குது, 2 பேர் கூட இல்லை. அப்போது அந்த பிதாவுக்கோ மாதாவுக்கோ பாத்தியா இதெல்லாம் இருக்குது எல்லாம் இருக்குது, அந்த குழந்தை இல்லை பாத்தியா அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கும். அந்த மாதிரி பகவான் என்ன பண்ணுறார், இந்த சம்சாரங்கிற கடலில் கர்ம வினையினாலே எல்லாரும் விழுந்துட்டு அவரையும் மறந்துவிடுறோம், நாம் யாருங்கிறதையும் மறந்துவிடுறோம். இந்த உலகத்தை சேர்ந்த அத்தனை பேரும் அவருடைய குழந்தைகள். ஆனால் கர்ம வினையினாலே நாம் என்ன நினச்சிடுறோம், நாம் தனித்தனி நினச்சிடுறோம். அதுக்கு பகவான் காத்துன்னு இருக்கார். எங்கே காத்துன்னு இருக்கார்? எல்லா சன்னதிகளையும் காத்துன்னு இருக்கார். நம்ம ஹிருதயத்தில் காத்துன்னு இருக்கார், வீட்டில் காத்துன்னு இருக்கார். எப்படியாவது இவன் நான் உன்னை சேர்ந்தவன்னு சொல்லி எங்கிட்ட வரமாட்டானா அப்படின்னு காத்துன்னு இருக்கார். அப்படி காத்துன்னு இருந்து அந்த காத்துன்னு இருக்கிறதுக்கான ஒரு பலனா அந்த ஜீவன், அந்த ஆத்மா நான் உன்னை சேர்ந்தவன்னு சொல்லி அவர்கிட்ட ஈடுபட்டுட்டானா பகவான் வெற்றி அடைஞ்ச மாதிரி சந்தோஷப்படுறானா, காணா போன வஸ்துவை கிடைச்ச மாதிரி சந்தோஷப்படுறானா, ஒரு பெரிய நிதி கிடைச்சா போல, புதையல் கிடைச்சா போல, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைச்சா போல நம்ம அப்படி விரும்புகிறானா. இதை தான் தந்தது என் தன்னை கொண்டது உன் தன்னை சங்கரா ஆர்கொலோ சத்துரர். இப்போது ஒன்று யோசிச்சு பார்க்கணும். நிறைய எத்தனையோ கோடி சொத்து இருக்கிறவர் ஒத்துரு, ஒன்றுமே இல்லாத இருக்கிற ஒத்துரு. இந்த எத்தனையோ கோடி சொத்து உள்ளவர் இந்த ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற ஒத்துருக்கிட்டக்க அப்பா நான் உன் வசம், நீ என்ன வேணால் இது பண்ணுன்னு சொல்லி அடைஞ்சா இதில் லாபம் யாருக்கு? அந்த மாதிரி இந்த ஜீவன் சர்வஜனா எல்லாமும் அறிந்து எல்லா சக்தியும் உடையவராக இருக்கக்கூடியதான பகவானை அடைஞ்சுட்டானா லாபம் யாருக்குன்னு கேட்டாக்கா இந்த ஜீவனுக்கு தான். ஆனால் பகவான் என்ன விரும்புகிறார், அந்த ஜீவனை தங்கிட்டக்க அடைஞ்சுட்டா தான் என்னமோ பெரிய வெற்றி அடைஞ்சா போல சந்தோஷப்படுறாராம். அதன் காரணத்தினாலேயே திவ்யமான க்ஷேத்திரங்களில் எத்தனையோ விதமான விஷயங்களை பொறுத்து கொண்டு நம் ஒருத்தருக்காக யாராவது ஒருத்தர் ஸ்ரத்தையோடு வருவாருங்கிறதுக்காகவே சந்நிதிகளில் மகர்ஷிகள் தபஸு, பக்தர்களுடையதான ஹிருதயம் இதற்காக இன்னும் வாசம் பண்ணுறாருன்னு சொல்லி எத்தனையோ நூல்கள் புராணங்கள்லாம் தெரிவிக்கிறது. அதனால் அப்படி உண்மையான பக்தர்களை அடையிறதும் அவர்களுக்கு ஏதான சிரமங்களோ மற்றதோ இருந்தால் அதை போக்கி கொடுத்து தான் சந்தோஷப்படுறார். அதுக்கு இன்னும் ஒரு உதாரணம் சொல்லணும்னு கேட்டாக்கா, சின்ன குழந்தைகள் இருக்கும், அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, கோவிலுக்கோ இல்லை ஏதாவது நல்ல காரியம் இருந்தால் குழந்தை கையில் ரூபாவை கொடுத்து நீ போய் போடுன்னு சொல்லுவார்கள். இப்போ அந்த குழந்தை கொண்டு போய் அதை போடும். இதை பார்த்தா அப்பாவுக்கு ஒரு சந்தோஷம். அந்த மாதிரி பகவான் என்ன பண்ணுறார், தன்னுடைய சக்தியை எந்த சமயங்களில் யார் யாருக்கு என்னென்ன மாதிரி வேணுமோ அப்படி கொடுத்து அவன் அடையிற சந்தோஷத்தை தான் ரெட்டிப்பாக அடையிற சந்தோஷத்தோடு இருக்கிறதுனால அவரே மாதா அவரே பிதான்னு எல்லாம் சொல்கிறதுக்கான அர்த்தமாகிறது. அதனால் அந்த குழந்தையினுடைய வெற்றியை, நம்மளுடைய வெற்றியை தன் வெற்றியாக பகவான் நினச்சிக்கிறாருங்கிறதுனால இந்த நாமம் அவருக்கு ஜிகூஷுகாயன் ஆகும். ஏன்னா அவருக்கோ எதிரியே இல்லை, அவருக்கோ தோல்வியே இல்லை. அப்புறம் தனியாக வெற்றிங்கிறத அவர் அடையிறதுக்கு எப்படி? இந்த உபநிஷத்துக்கள்லாம் பேசுறது இந்த நாமாவும் அந்த அர்த்தத்தை தான் சொல்கிறதா இருக்கிறதுனால நம் வெற்றியை நமக்கு எப்பவும் தரவராகவும் நம்முடைய வெற்றியை பார்த்து சந்தோஷப்படுறவராகவும் இருக்காருங்கிறது இந்த நாமாவினுடைய பொருளாக அமைகிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.